ஹாய் கைஸ், லேண்ட் ஆஃப் ஃபரியட் சீசன் 2 பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோலால் இவ்வளோ காலமாக எதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்களோ அந்த நாள் இப்போ நெருங்கிடுச்சு. அடுத்து அவனுங்க என்ன பண்ண போறானுங்க, நம்ம ஹீரோவோட கேங் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஜிங்லோ ராஜ்யத்தை தான் காட்டுறாங்க. அரசர் நம்ம ஃபீனிக்ஸை அட்டாக் பண்ண க்ரௌன் பிரின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எலிட் ஃபோர்ஸ் கூட எங்ககிட்ட இருக்காது நீ நினச்சியா? என்ன எலிட் ஃபோர்ஸா இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளை இவன் செத்துட்டானா அதுக்கப்புறம் மட்டும் அவங்க ராஜ்யம் என்ன பண்ணுங்கிற மாதிரி ஆள் கேட்க நம்ம டைமுபாயும் தலைமைக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சட்டம் இங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அண்ணனா நான் என்னைக்குமே எதிரியா பார்த்தது இல்ல. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்று கண்டிப்பா நம்ம ராஜ்யத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஆள் சொல்ல. அவங்களும் அவர்கிட்ட ரெக்யூஸ் பண்றாங்க. நம்ம டியூக்கும் கேட்க ஆளும் அப்பனா நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். 30 நிமிஷம் என்கிட்ட பேட்டில் ஃபீல்டு நீங்க சர்வே பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஃபீனிக்ஸ் இதுல கலந்துக்கலாம்னு ஆள் சொல்ல. அப்படியே கட் பண்ணா இப்ப சோல் மாஸ்டர்ஸ் மொத்த பேரும் அங்க அசம்பிள் ஆயிருக்கானுங்க. எல்டர் ஹால் கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். அதுல முத விஷயமா நம்ம ஹூலினா தான் அவங்க சோலாலோட அடுத்த வாரிசுன்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த ஒட்டுமொத்த டூலோ கான்டினென்ட்லயும் சோலால் தான் இனிமே பவர்ஃபுல்லான ஒரு கிளானா இருக்க போகுது. ஒட்டுமொத்த சோல் மாஸ்டர்ஸும் நமக்கு தான் கட்டுப்பட போறாங்க. 20 வருஷமா நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஆபரேஷன் கிளான் ஹண்ட் இப்ப ஆரம்பிக்க போதுன்னு அவங்க சொல்ல. வெளியே ஒரு ஆர்மியை வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மொத்த பேரும் சோலால் வாழ்கன்னு சொல்லி அப்படியே கோஷம் போட ஆரம்பிக்கும். இப்ப திரும்ப நம்ம சிங்லோ எம்பையர் அரசர் களத்துல இறங்குறாரு. நம்ம கேங்கும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஃபீனிக்ஸ்லாம் பறந்து வந்து அவரை அட்டாக் பண்ண அவரோட நெருப்பை வச்சு கிங் அவரையும் பறக்க விட்டுடுறாரு. நம்ம டைமுபாயும் அவரை கேட்ச் பண்ணிட்டு இது எங்களுக்கான போராட்டம், நீ தயவு செஞ்சதுல தலையிடாதன்னு சொல்ல நம்மளும் ஒதுங்கிடுறாரு. டைமுபாயும் ஜீக்குவிங்கும் அவங்களோட மார்ஷியல் சோல் ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா கிங் அதையும் தடுத்து அவங்க 2 பேரையும் அப்படியே பறக்க விடு. அவங்க 4 பேருமே வளைச்சு அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கிங் கிட்ட கூட அவங்களால நெருங்க முடியல. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, உங்க தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்லுங்க, உங்களை நான் மன்னிச்சிடுறேன். ஆனா அவங்க கேட்கிற மாதிரி தெரியல. ஒருத்தர் விட்டு கொடுக்காம வளைச்சு ட்ரை பண்ணி அவர்கிட்ட மாத்து வாங்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல கிங் நம்ம டைமுபாய்க்கு ஒரு பயங்கரமான பஞ்ச் விட வராரு. ஆனா அவரு பிரதர் அவரு முன்னாடி நின்று அவரை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு வழியா அவரு சொன்ன அந்த 30 நிமிஷமும் இப்ப முடியுது. அப்புறம் என்ன, கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும். அரசரோ நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அவ்வளவுதான், நம்ம கேங்கும் சம குசியா போயிடுறாங்க. அதை செலிப்ரேட் பண்ற வகையில ஒரு பார்ட்டியும் இப்ப நடக்குது. அரசர் நம்ம ஃபீனிக்ஸ் கிட்ட நீ பவர்ஃபுல்லானவா மட்டும் கிடையாது, ரொம்பவே புத்திசாலியும் கூட. என் தப்பு என்னங்கிறத நீ தான் எனக்கு புரிய வச்ச நாள் சொல்ல நம்ம ஃபீனிக்ஸும் ரொம்பவே நன்றி அரசரே, எனக்கு மூளை இருக்குன்னு ஒத்துக்கிட்ட முதல் நாள் நீங்க தான். அவரும் சிங்கள ராஜ்யத்துல உனக்கு எப்பயுமே ஒரு இடம் உண்டு, நீ எப்ப வேணாலும் இங்க வரலான்னு சொல்றாரு. அவரு கண்டிஷன் எல்லாமே இப்போ ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம டைமுபாயும் 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் திரும்ப அகாடமியில ஒன்னு சேருவோம்னு சொல்லி நாங்க வாக்கு கொடுத்திருந்தோம். ராஜ்யத்தோட வேலைகள் எல்லாத்தையும் தற்காலிகமா அவர் பிரதர் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆள் அங்க கிளம்ப போறதா சொல்ல. அரசரும் கண்டிப்பா போயிட்டு வாங்க, உங்க பயணம் தான் உங்களுக்கான அனுபவத்தை தரும். இந்த வாட்டி ஒண்ணுமோ நிறைய விஷயங்களை கத்துட்டு வாங்கன்னு சொல்ல. பார்ட்டியை முடிச்சிட்டு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் அவரு நம்ம டைமுபாய தனியா மீட் பண்றாரு. நம்ம முன்னோர்கள் இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருந்ததே நமக்கான ஒரு சோதனையோன்னு எனக்கு இப்ப தோணுது. வலியதுதான் உயிர் பழைக்குங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் போதுதான் ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு அவங்களோட பவர்ஸை வெளியே கொண்டு வருவாங்க. ஆனா அதை தான் நாங்க தப்பா புரிஞ்சுட்டு இவ்வளவு காலமா ஒருத்தர் கொன்னுட்டு இருந்திருக்கோம். நீ எனக்கு அதை புரிய வச்சுட்ட. நீ என்னை விட ஒரு நல்ல அரசரா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்துருச்சு. நம்ம சிசுகுயிங்கும் அரசர் உண்மையிலேயே அப்படியே சொன்னாரு. ஆனா அதுலயே அவங்களுக்கு உடன்பாடு இல்ல. வருங்காலத்துல நம்ம பசங்களும் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழாம சிங்களோ ராஜ்யத்துக்காக இதே மாதிரி பவருக்காக சண்டை பொண்ணு நீ சொல்ல வரியா? நம்மளும் கண்டிப்பா நம்ம பசங்க பொறுப்புல இருந்து பின்வாங்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சிசுகுயிங் முகமே மாறிடுது. நீயும் இப்போவும் அப்பா மாதிரி தான் பேசுற. நம்ம இப்பதான் ஒரு விஷயத்த மாத்திருக்கோம். நான் பண்றது தப்பா இருந்துச்சுன்னா அது புரிய வைக்கதான் நீ என் கூட இருக்கீல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆளும் அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்க. இப்ப அப்படியே நம்ம அகாடமியை தான் காட்டுறாங்க. நம்ம டைமுபாய் சிசுகுயிங்லாம் இப்ப அப்படியே அங்க வர அங்க இருந்த பசங்க அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க போயிட்டு அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. பாரா எங்களை பார்த்தா குழந்தை பசங்க மாதிரி இருக்கா. தம்பி நாங்க உன்னோட சீனியர், அகாடமியோட 23வது பேட்ச். நம்ம டைமுபாயும் அவர் யாருங்கிறத சொல்ல. பாரா காமெடிய, நீ தான் டைமுபாய்னா அப்ப நான் தான் டேங்க்ஸ்ன்னு சொல்லி அவங்கள கலாய்க்கிறான். என்னடா 7 டெவில்ஸ்க்கு வந்த சோதனைன்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. நம்ம நீங்கிறவங்க இப்ப அப்படியே அங்க வராங்க. உண்மையிலேயே நாங்க யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அவங்களோட மார்ஷியல் சோலை வேக்கப் பண்ண.
ஆம்பர் டவரா? அப்ப அது உண்மைதானு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தெரிச்சுட்டு அப்படியே உள்ள ஓடுறானுங்க. நம்ம ஃபீனிக்ஸும் பாசத்துல அவங்கள அப்படியே கட்டி பிடிக்க போறேன். நேரா மிஸ் ஆயிட்டு அவங்க பின்னாடி இருந்த நம்ம ஜிக்குங்க போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம டைமோபாயும் அவரை செமையா கலாச்சி விட்டுடுறாரு. நீங்க எல்லாரும் உங்க ஆளோட இருக்கீங்கிற ஆணவத்தில் ஆடாதீங்க. வேல் டிராவல்ல இருக்கும் போது நானும் ஒருத்திய மீட் பண்ணேன். சரி சரி கனவுல இருந்து எந்திரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரை உள்ள கூட்டிட்டு போக திடீர்னு அகாடமிக்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கான எலி அப்படியே வெளியே வருது. எல்லாம் நம்ம டீனோட வேலை தான். பிளான் பண்ணி இவங்க வர நேரத்துல அதை துரத்தி இருந்திருப்பாரு. நம்ம கேங்கும் அவங்க நினைச்ச மாதிரியே அது எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு கூடையில போட்டு வச்சிருக்கேன். நீங்க ஒன்றும் மாறவே இல்லை. எங்களை வச்சே அகாடமியை கிளீன் பண்ணிட்டீங்களே. அப்படியே எல்லாரும் ஒருத்தர் விசாரிச்சுக்க ஆரம்பிக்க நம்ம மாஸ்டர் நான் டேங்க்ஸனை மீட் பண்ண நேரம் வரும்போது அவங்க வரன்னு சொல்லியிருக்கான். நம்ம எல்லாங்க ஆமா சி எங்க? அதை கேட்ட உடனே நம்ம நீங்களோட முகமே மாறிடுது. அப்படியே கட் பண்ணா இப்ப நார்த்து தான் காட்டுறாங்க. நம்ம சி அவங்க வேட்டையான ஒரு சோல் பீஸ்டோட சொல்றீங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இது கண்டிப்பா நான் எதிர்பார்த்த பவரை எனக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். பாதிலேயே அந்த பீஸ்டுக்குள்ள இருந்து ஒரு சோல் போனா அப்படியே வெளியே வர அந்த உல்ஃபீடு நாங்க எதிர்பார்த்தது எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுக்க வரானுங்க. ஆனா நம்ம சியோட ஃப்ரெண்டு அவர் இன்னும் ரிங்கே அப்சர்வ் பண்ணலன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் தடுக்க ட்ரை பண்றாரு. அங்க ஒரு சின்ன கலவரமும் நடக்குது. ஆனா அதையும் மீறி அந்த ஹெட் அந்த சோல் போன அவனுக்கு சொந்தமாக்கிக்கிறான். நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப பேசின மாதிரியே எங்களுக்கான பணத்தை கொடுங்கன்னு ஆள் சொல்ல நம்ம கிளானை பத்தி தம்பிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்ச உடனே காசை கொடுக்கறவங்க இல்ல நாங்க கதையை முடிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க டக்குன்னு அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஃப்ரெண்டும் அவங்க கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு செமையா காயப்பட்டுருது. கீழே விழ போகும்போது கரெக்டா நம்ம சி வந்து அவர் அப்படியே தாங்கி பிடிக்க இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆள் அவரோட 6 சொல்றீங்கையும் மாசம் வெளியே கொண்டு வரேன். அந்த ஹெட் 8 சொல்றீங்க இருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் சோல் மாஸ்டர் நான் அசால்ட்டா தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு அவ ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான். நம்மால் அவங்க எல்லாரையும் போட்டு துவச்சு எடுத்துடுறாரு. அவர் ஃப்ரெண்டோட பிளட்டை எடுத்து அவரோட மார்ஷல் பவரை யூஸ் பண்ணி ஆள் ஒரு புது விதமான ஃபுட்டை உருவாக்க அவனும் அவர் அப்படியே அட்டாக் பண்ண வரான். ஆனா நம்மால் அவர் ஃப்ரெண்டோட மார்ஷல் பவரை யூஸ் பண்ணி அவன் கதையை முடிச்சிடுறாரு. மார்ஷல் பவர் காப்பி மெத்தடா அவ்வளவுதான் அவன் மண்டையை போட்டுறான். அவனுங்க எடுத்த அந்த சோல் போன் இப்ப ஒரு ஃப்ரெண்டு கையில தான் இருக்கு. இது நீ வித்து ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டுன்னு நம்மால் சொல்றாரு. ஆனா அவர் ஃப்ரெண்டு அதை நம்ம சீக்கிட்டே கொடுக்க எனக்கு யார் உதவியும் தேவையில்லைன்னு நம்மால் சொல்றாரு. நான் இதை எனக்காக தான் பண்றேன். நீ கண்டிப்பா ஒரு லெஜெண்டரி சப்போர்ட் சோல் மாஸ்டர் ஆவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டா அது எனக்கு தானே பெருமை. அதுவும் இல்லாம ஒரே சோல் பீஸ்டோட சோல் போன் அப்புறம் சோல் ரிங்கை நீ அப்சர்வ் பண்ணினா அது உன் பவர்ஸை இன்னமும் அதிகப்படுத்தும். நீயும் நீ நினைச்சதை சாதிச்சலான்னு ஆள் சொல்ல நம்ம சியும் அந்த சோல் போனை அப்படியே அவருக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம அகாடமி நம்ம பசங்களாம் செம ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் அகாடமியோட லுக்கே மாறிடுச்சு. என்னடின்னு ஃபீஸ் எல்லாம் ஏத்திட்டீங்களா என்ன? 7 டெவில் சோல் காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க லெவலே மாறி இருக்கும். அகாடமிக்கு பயங்கர பப்ளிசிட்டி. நம்ம டீனை பத்தி சொல்லவே தேவையில்லை. அதை யூஸ் பண்ணி செமையா கல்ல கட்டியிருப்பாரு. அவங்க எல்லாரையும் சரி வாங்க நீங்க ட்ரைனிங் எடுத்த பேட்டில் ஃபீல்ட போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போக இந்த இடம் ஃபுல்லா நம்ம எவ்வளவு மெமரிஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாரும் பழச நினைச்சு அப்படியே ஃபீல் பண்றாங்க. சரி சொல்லுங்க உங்க லெவல்ஸ்லாம் இப்போ எந்த அளவுல இருக்கு? நம்ம டைமோபாய் லெவல் 64, நம்ம ஜீக்விங் 61, நம்ம நிங்ரோங் நானும் 61ன்னு சொல்ல நம்ம ஃபீனிக்ஸ் தலையை சுரிஞ்சிட்டே நான் 57ன்னு சொல்றாரு. ஆமா டீன் இதெல்லாம் அதுக்காக நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்காங்கிறதையும் அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டா நம்ம அகாடமிக்கு இன்னமும் ரீச் கிடைக்கும்ல. ஆமா டீன் இவ்வளவு பண்ணீங்களே இங்க ஒரு லைட் போடணும்னு உங்களுக்கு தோணுச்சா? லைட்ஸ் ஆனன்னு சொல்ல சைட்ல இருந்த பசங்களாம் அவங்கள பார்த்து கைத்தட்டி கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜூனியர்ஸ்க்குலாம் நம்ம கேங் ஹீரோ மாதிரி தெரியுறாங்க. நம்ம டீச்சர்ஸும் சரி உங்க பவர்ஸை செக் பண்ண நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமா? நம்ம டீனும் இன்னொரு டீச்சரும் களத்துல இறங்குறாங்க. என்ன மாஸ்டர் நம்ம ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணோமா? அதுக்கு அவசியம் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம டீனும் அப்படியே கிளம்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஆளோட முதல் அடியே நம்ம நிங்கிறவங்களுக்கு தான். அவங்க யாருமே அதை எதிர்பார்க்கல. டக்குன்னு ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட் வந்து அவங்கள அப்படியே காப்பாத்த வேற யாரு நம்ம ஹீரோ தான். மின்னல் வகத்துல ஆள் அப்படியே அங்க வந்து நிக்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா அதை விட அகாடமி பசங்களாம் இவர் தான் டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு டேங்க்ஸ்ன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க நம்ம ஃபீனிக்ஸும் வழக்கம் போல அவரை கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி உளுந்து வாரிட்டு இருக்காரு. அதே ரூல்ஸ் தான் நம்ம ஆரம்பிக்கலான்னு சொல்ல வந்த உடனே ஃபைட்டான்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரும் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஃபீனிக்ஸ் ஒரு பக்கம் நம்ம டீன் கிட்ட போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த டீச்சர் தனியால நின்று மொத்த பசங்களையும் பறக்க விடுறாரு. நம்ம ஹீரோவோட டொமைன் பவர்ஸ் தான் அவருக்கு சமாளிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவர் விடுற மாதிரி தெரியல. நம்ம நிங்கிறவங்க அவங்க பவர்ஸ் அதிகப்படுத்த நம்ம டைமோபாயும் சீக்கியும் ஒன்னா சேர்ந்து நம்ம டீனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளும் எஸ்கேப் போயிட்டு நம்ம டீச்சர் ஜோவை கோத்து விட ஆள் தவடாலே ஒண்ணு வாங்குறாரு. ஒரு பக்கம் நம்ம டைமோபாயோட ஃபியூசன் பவர் வர அவர் அப்படியே அதையும் தடுத்துட்டு இருக்க நம்ம எர்லாங் நம்ம 7 டெவில்ஸ் இன்னமும் சின்ன பசங்க இல்ல. அவங்க
இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ஃபீனிக்ஸும் அவர் பவர்ஸை அதிகப்படுத்த சொல்லிட்டு ஆள் அடுத்த அட்டாக்கு ரெடி ஆக, இந்த பக்கம் டீச்சர்ஸும் டைமோபாயோட ஃபியூசனை உடைச்சிடுறாரு. ஆனா நம்ம ஃபீனிக்ஸ் வந்து டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ண ஆளுக்கும் டென்ஷன் ஆயிடுது. அவரும் கடுப்பாயிட்டு அதை அப்படியே திரும்ப அவங்க பக்கமே திருப்ப நம்ம டைமோபாய் விஷயம் சீரியஸ் ஆகிறதுக்குள்ள அதோட மேட்சை நிறுத்திடுறாரு. நாங்க எங்க அதிகப்படியான பவர்ஸை யூஸ் பண்ணிட்டோம் மாஸ்டர்ஸ், இதுக்கு மேலே எங்களால முடியாது. நம்ம ஃபீனிக்ஸும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆமாமா என்னால எந்திரிச்சு நிக்க கூட முடியல. டீச்சர் சோவோ நீங்க ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்கன்னு சொல்லி சமாதானமாக இப்ப அப்படியே நம்ம கேங் ஒன்னா உட்காந்து கதையை பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அம்மா அவரு கதைன்னு சொல்லி எல்லா விஷயமும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்ப தெரிய வருது. மட்டும் அவளோட மெச்சூர் பேச தாண்டிட்டானா. அதுக்கப்புறம் அவ சோல் பீஸ்ட்ங்கிறத எப்பேற்பட்ட சோல் மாஸ்டராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது சீக்கிரமாவே நடக்கவும் போது. அதான் நான் அவளை தேடி போயிட்டு இருக்கேன்னு நம்மால் சொல்ல. அப்புறம் எதுக்குடா இங்க வந்து கூட்டிட்டே வந்திருக்கலாம்ல. சரி சரி நீ கிளம்பு. நம்ம டீன் அட இருங்கப்பா சாப்பிட்டுட்டாவது போட்டோம். நம்ம சிக்குங்கும் டைமோபாயும் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, டங்ஷன் நீ போற வழியே சாப்பிட்டுக்கோன்னு சொல்ல. அடப்பாவீங்களா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி இங்க வந்தா நீங்க என்னடா என்ன இப்படி வரட்டுறீங்க. நம்ம எல்லாம் சீக்காங்கோ மட்டும் இங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா 7 டெவில்ஸ் திரும்ப அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடும் சொல்ல. அவங்க மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து 7 டெவில்ஸுக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே சேஞ்ச் பண்றாங்க. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டார் ஃபாரஸ்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோயினோட நிலைமை என்ன, நம்ம ஹீரோ எப்பதான் போய் அவங்கள மீட் பண்ண போறாருங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.